ஓவராலாக இன்றைக்கி தேதியில் இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் போக போது நம்ம படங்கள் அந்தளவுக்கு ஓடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தாரா, இதுக்கு பின்னாடி அரசியல் நோக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. ஏன்னா பல வருஷங்களாக இந்த பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம 2 மாநிலங்களுக்கு இடையில போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தை ஆன்லைனில் லீக் பண்ணது தான். ஸோ அரசியல்வாதிகள் இதை அரசியல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கர்நாடகாவில் இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் போராட்டங்கள் பண்ணுறது. அப்படி பார்க்கும்போது இவங்களோட படங்களுக்கு நம்ம எப்படி ஆதரவு கொடுக்கறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவர் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டாரு, அதுலேருந்து திருப்பி பேக் வரமாட்டார். படம் ரிலீஸ் ஆனது ஜூலை 23 ஆனால் நீ இப்போ ஏன் வீடியோ போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் சாகிற வரைக்கும் அவர் சிஎம்மாக இருக்கணும், அவர் சிஎம்மாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்குது. என்னப்பா கெரியரின் உச்சம் அப்படின்னு சொன்னீங்க, பீக் ஆஃப் த சினிமா அப்படின்னு சொன்னீங்க, இந்த சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற ஓவர் பில்டப்லாம் கொடுத்தீங்க. ஆனால் அவரோட கடைசி படத்தோடைய வசூல் அந்தளவுக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபைடாக இல்லையே, அந்தளவுக்கு பெரிய சாதனையும் ஒன்றும் படைக்கலை. ஏற்கனவே இருக்கிற படங்களோட கலெக்ஷன் எதுவும் பீட் பண்ணல. இப்போ தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கடைசி படமான கூலி, இந்த படத்தோட கலெக்ஷன், அதாவது டே 1 கலெக்ஷனையும் பீட் பண்ணலை. அதே மாதிரி அஜித்குமாரோட கடைசி படமான குட் பேட் அக்லி, இந்த படத்தோட டே 1 கலெக்ஷனையும் பீட் பண்ணலை. அப்புறம் எதை வச்சு நம்ம தளபதி விஜய் அவர்களை நம்பர் 1 ஸ்டார், தமிழ் சினிமாவிலே நம்பர் 1 ஸ்டார் இவர் தான் அப்படின்னு எதுக்காக சொல்கிறீங்க? அப்போ தளபதி விஜய் அவர்களுக்கே ஒருவேளை தெரிஞ்சிருச்சா நம்ம மார்க்கெட் போக போது நம்ம படங்கள் அந்தளவுக்கு ஓடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் நம்மள்கிட்ட கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல் என்டையராக பார்த்துட்டிங்க அப்படின்னா, அந்த பீக் ஆஃப் த சினிமா அப்படின்னா என்ன, நம்பர் 1 ஸ்டார் அப்படிங்கிற பேர் அவருக்கு ஏன் வந்துச்சு, உண்மையான கெரியரின் உச்சம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ லெட் ஸ்டார்ட் த வீடியோ. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்பாட்லைட் தமிழ் சேனல். நான் உங்கள் தர்ஷன். இந்த வீடியோவை நம்ம ஒரு 3 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கலெக்ஷன். இந்த ஜனநாயகன் படம் உண்மையிலேயே எந்த அளவுக்கு தான்ப்பா கலெக்ட் பண்ணியிருக்கு, எத்தனை கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டான டேட்டா அப்படிங்கிறது நம்மள்கிட்ட இருக்குது. ஆனால் அஃபிஷியல் டேட்டா அப்படிங்கிறது நமக்கு இப்போ வரைக்கும் கேவின் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து கொடுக்கல. ஆனால் ஒரு டெஸ்டர் சோர்ஸ் மூலிமா இந்த படம் இவ்வளோ தான் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற டேட்டா நமக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முதல் 7 நாளில் இந்த படம் இவ்வளோ வசூல் அடிச்சிருக்கு அப்படிங்கிற டேட்டாவும் நமக்கு கிடச்சிருக்கு. அது ஏன் குறிப்பாக அந்த 7 நாள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கிறத வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்னா ரீசன். இந்த படம் ஓடலை, இந்த படம் அந்தளவுக்கு கலெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு சில பக்கம் டாக் போயிட்டுருக்கு. அது உண்மையும் கூட தான். தளபதி விஜயோடைய முந்தைய படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜனநாயகம் படம் அப்படிங்கிறது வசூல் ரீதியாக கொஞ்சம் ட்ராப் இருக்க தான் செய்யுது. அது ஏன் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் இந்த செக்மெண்ட். அடுத்ததான் 3வது செக்மெண்ட், அந்த கெரியர் உச்சம் அப்படின்னா என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறது. இது 3 விஷயத்தையும் பார்த்துட்டு இந்த ஜனநாயகன் படத்தை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சில ஒப்பீனியன்ஸ் இருக்குது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ உங்களில் ஒரு சில பேருக்கு இந்த ஒரு மைண்ட் செட் ஒன்று வரலாம். அது என்ன அப்படின்னா, படம் ரிலீஸ் ஆனது ஜூலை 23 ஆனால் நீ இப்போ ஏன் வீடியோ போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நானும் வெயிட் பண்ணேன். எதுக்காக அப்படின்னா, கேவின் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், இந்த படத்தோட ப்ரொடியூசரான கேவின் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த படத்தோட அஃபிஷியலாக இந்த படம் இவ்வளோ தான்ப்பா வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு ஏதாவது டேட்டாவை கொடுப்பாங்க, போஸ்ட் மூலிமா நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 20 நாட்கள்கிட்ட ஆக போகுது. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த மாதிரியான டேட்டா எதுவும் அவங்க அஃபிஷியலாக கொடுக்கல. ஸோ இதுக்கு மேலே லேட் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த ஜனநாயகன் படத்தோடைய உண்மையான கலெக்ஷன் தான்ப்பா என்ன, யாருமே கேட்டாலும் இவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க. 350 கோடி, 400 கோடி, 500 கோடி வரைக்கும் கலெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் 150 கோடி தான்ப்பா வசூலாகிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான டேட்டா அப்படிங்கிறது நம்மள்ட்ட இப்போ வரைக்கும் கிடையாது. ஒரு அப்ராக்சிமேட்டான டேட்டா தான் அப்படி இருக்குது. இருந்தாலும் அது ட்ரஸ்டட் சோர்ஸ் மூலியமாக கிடச்சிருக்கு. அதை வச்சு தான் இப்போ நான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இந்த படத்தோடைய முதல் 7 நாள் வசூல் என்ன, அதுக்கப்புறம் இப்போ இந்த படம் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணி ஓவரால் வசூலை எந்த அளவுக்கு ரீச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன, அந்த 7 நாள் வசூல் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, அந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது பெரிய ஸ்டாரோட படமாக இருக்கட்டும், சின்ன ஸ்டாரோட படமாக இருக்கட்டும், அந்த முதல் 3 நாள், முதல் 7 நாள் இதெல்லாம் ரொம்ப ப்ரீஷியஸாக பார்க்கப்படும், ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த முதல் 7 நாள் தான் ஒரு படம் வெற்றி படமாக தோல்வி படமாக, வணிக ரீதியாக அந்த படம் வெற்றி அடையுதா தோல்வி அடையுதா அப்படிங்கிறது அந்த 7 நாள்லேயே தெரிஞ்சு போயிடும். ஸோ அதை வச்சு தான் அந்த 7 நாள் வசூலை இப்போ நான் கணக்கில் எடுத்திருக்கேன். ஸோ முதல் நாள் மட்டும் இந்த படம் தமிழ்நாட்டில், ஓவர்சீஸில், மற்ற எல்லா மொழிகளையும் சேர்த்து
78 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 2ல் 112 கோடி ரூபா, டே 3ல் 171 கோடி, டே 4ல் 217 கோடி, டே 5ல் 233 கோடி, டே 6ல் 246 கோடி, டே 7ல் 257 கோடி ரூபா இது வசூல் பண்ணியிருக்கு. ஓவராலாக இன்றைக்கி தேதியில் இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 320 கோடி கிட்ட இந்த ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ பார்க்கும்போது தளபதியோட முந்தைய படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படம்லாம் வந்து வசூல் கம்மியாக தானேப்பா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆமாம் உண்மை தான். இருந்தால் ஜனநாயகன் படத்தோட வசூல் கம்மியானதுக்குன்னு சொல்லி எக்கச்சக்கமான காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஜனநாயகன் படம் கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகியிருந்துச்சு அப்படின்னா இது என்ன மாதிரியான சம்பவங்களை பண்ணியிருக்கும், அதே சேம் டைம் பாக்ஸ் ஆஃபீஸில் என்ன மாதிரியான ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன் இப்போ இந்த படத்தை பற்றி இந்த படம் சரியாக போகலை, கலெக்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்லி எக்கத்தாளமாக பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு கூட தெரியும். தெரிஞ்சுக்கிட்டும் விஜய் அப்படிங்கிற ஒரு நபர் மேலே வன்மத்தை காட்டணும், அந்த நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு பக்கத்து ஓரமாக வச்சுருவோம். இப்போ கலெக்ஷன் கம்மியாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறது சென்சார் போர்ட். சென்சார் போர்ட் சைட்லேருந்து இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கொடுக்கப்படலை. அது கடைசி நேரத்தில் இந்த படத்தோட ப்ரொடியூசர் கோர்ட்டுக்கு போனாங்க. சிங்கிள் பெஞ்ச் கோர்ட்லேருந்து டபுள் பெஞ்ச் கோர்ட்டுக்கு மாறிச்சு, டபுள் பெஞ்ச் கோர்ட்லேருந்து ஹை கோர்ட்டுக்கு மாறிச்சு, ஹை கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போணுச்சு, சுப்ரீம் கோர்ட்லேருந்து திரும்ப ஹை கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான குழப்பங்கள் இந்த சென்சார் சர்டிஃபிகேட் மேலே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கிடைக்கல. திரும்ப இந்த படம் இப்போ வந்துட போது, இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடும், அடுத்த வாரம் இந்த படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, எலெக்ஷனுக்குள்ளே இந்த படம் ரிலீஸ் ஆகிடும் சொல்லி ஏகப்பட்ட டாக் அப்படிங்கிறது போய்கிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் சினிமா ஆடியன்ஸுக்கு என்ன மாதிரியான தளபதி விஜயோட ஃபேன்ஸுக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து வராது ஒரு வருத்தமாக இருந்தாலும், ஆனால் சினிமாவை ரசிக்கிற ஒரு காமனான ஆடியன்ஸு இத்தனை வருஷமாக ஒரு தமிழ் சினிமாவில் இருந்த ஒரு ஆள் அவருடைய கடைசி படத்துக்கு இந்தளவுக்கு பிரச்சனை வருதா அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சென்சார் சர்டிஃபிகேட் இந்த படத்தை கொடுக்காது கூட இதுக்கு பின்னாடி அரசியல் நோக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. ஆனால் அதுக்கு நமக்கு தெரியாதனால இப்போ அந்த டாப்பிக்குள்ள நம்ம போக வேண்டாம். இருந்தாலும் இந்த படத்தோட கலெக்ஷன் கம்மியானதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இந்த சென்சார் போர்டு இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டி ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது ஜூலை 23ஆம் தேதி, ஜூலை மந்த்து. ஆனால் இந்த படம் 3 மாதத்துக்கு முன்னாடியே, அதாவது ஏப்ரல் மந்த்தே இந்த படத்தை இல்லீகலாக நெட்டில் லீக் பண்ணிட்டாங்க. அதுவும் முழு படத்தை. ஒரு படம் சாதாரண ஒரு சீன் லீக் ஆகுறதோ இல்லை ஒரு கிளிப்ஸ் லீக் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயம். இது வந்து டெக்னிக்கலாக ஏதாவது நடக்கிறது தான், இல்லை வேணுக்குள்ளே யாராவது எடுத்து அதை ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பண்ணுறது தான். ஆனால் ஒரு முழு படத்தை லீக் பண்ணிட்டாங்க. அதுவும் சாதாரண ஒரு நார்மல் குவாலிட்டிலையோ இல்லை வந்து ஒரு தேட்டர் குவாலிட்டியோ லோ குவாலிட்டிலையோ அப்படிலாம் கிடையாது. ஒரு ஹை குவாலிட்டியான பிரிண்ட்டு, ஹை குவாலிட்டியான ஹெச்டி பிரிண்ட்டில் முழு படமும் ஆன்லைனில் லீக் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேலே இந்த படத்தை பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்டு ஒன்று சொல்லுது. இந்த லீக்கை யார் பண்ணது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டாக்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. ஒரு சில பேர் இவங்க லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு சில பேர் விஜய் லீக் பண்ணிட்டாங்க, ஒரு சில பேர் வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இந்த படத்தை லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டாக் அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷனும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சில பேர் மேலே கேஸும் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. பட் யாராலுமே இந்த படம் இதனால தான் லீக் ஆணுச்சு, இவங்க தான் லீக் பண்ணாங்க அப்படிங்கிறது கன்க்ளூஷன் இப்போ வரைக்கும் கிடைக்கல. ஒருவேளை இந்த படம் லீக் ஆகாமல் இப்போ ரிலீஸ் ஆகியிருந்தால் கூட இந்த படத்தோட கலெக்ஷன் கண்டிப்பாக ஒரு 500 கோடிக்கு 600 கோடிக்கு கொண்டு போயிருக்கும் அப்படிங்கிறது நிகழ்சனமான உண்மை. ஆனால் அப்படி போகாததுக்கு முக்கியமான ஒரு பிக்கஸ்ட் ரீசன் இந்த படத்தை ஆன்லைனில் லீக் பண்ணது தான். சரி, இந்த படத்தை எப்படியாவது ஜூலை 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா புதுசாக ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, கர்நாடகாவில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் போராட்டங்கள் பண்ணுறது, அதுக்கப்புறம் சின்ன இடங்களில் அந்த போஸ்டர்ஸ்லாம் கிழிக்கிறது, ஜனநாயகன் படம் இந்த படத்தில் இந்த எங்கள் தேட்டர்ஸில், அதாவது கர்நாடகாவில் இருக்க தேட்டர்ஸில் ஓடவே கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம காவேரி பிரச்சனை தான். நம்ம தமிழ்நாட்டுக்கும் காவேரிக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம தெரிஞ்ச ஒரு கதை தான். ஏன்னா பல வருஷங்களாக இந்த பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம 2 மாநிலங்களுக்கு இடையில் போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, படம் ஆரம்பிக்கும் போது தளபதி விஜய் அப்படிங்கிற பேரில் இருந்து ஜோசப் விஜய் அப்படின்னு மாறிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, தளபதி விஜயாக இருந்தவர் சிஎம் விஜயாக மாறிட்டார். ஸோ இப்போ இந்த புது சிஎம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிஎம்மோட படம் இந்த கர்நாடகாவில் ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனைகளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, கர்நாடகாவில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இதுவே நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு ப்ரொட்டஸ்ட்டில் சம்மந்தமே இல்லாமல் ஜனநாயகம் படம் ஓடக்கூடாதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நான் இப்போ என்ன சொல்ல வர்றேன், எதை பற்றி சொல்ல வர்றேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒன்றும் இல்லை, டெல்லியில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபேர் நீட் வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினாங்க. நீட்டில் நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது, நிறைய முறைகேடுகள் நடந்துகிட்டு இருக்குது, அதை எதிர்த்து போராடணும், அதுக்கு எங்களுக்கு சரியான உரிமை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க போராடிட்டு இருந்தாங்க. அதில் வின்னும் பண்ணிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேர் நீட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்து அதை பேன் நீட்டாக மாற்றினாங்க. நீட் அப்படிங்கிற விஷயம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட்டை கொண்டு வந்தாங்க. சரி, நீட்டை பற்றி தானேப்பா பேசணும், பேன் நீட் அப்படின்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட்டை பண்ணிவிட்டு அது நீட்டை பற்றி பேசாமல் இங்கே நம்ம ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிறோமா இல்லை ஜனநாயகனை காப்பாற்ற போகிறோமா அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஜனநாயகன் படத்தை ஓட விடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அதில் எல்லாருமே மோட்டிவ் என்ன அப்படின்னா, இப்போ எல்லாருமே வந்து நீட்டுக்கு வந்து குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஜனநாயகன் படத்தை எந்த அளவுக்கு நம்ம முடக்கணும், ஜனநாயகன் படம் ஓட விடாமல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நெகட்டிவிட்டியை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அரசியல் நோக்கத்துக்காக தான். ஸோ அரசியல்வாதிகள் இதை அரசியல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற ஒரு சில பேர் கூட ஜனநாயகன் படத்துக்கு ஆப்போசிட்டாக பேசும்போது திருப்பி அவங்களோட படங்கள் சினிமாவில் தான் வரப்போகுது. அப்போது மக்கள் எப்படி அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் யாரை சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். டைரக்டர் அமீர் அவர்கள் தான் சொல்கிறேன். மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, அந்த கூட்டம்லாம் இல்லை, அது வேறு பக்கம் நிற்கிது. அப்படி போய் திரும்பி போனீங்கன்னா ஒரு தேட்டர் இருக்கும், அங்கே நிற்கிது, இங்கே இல்லை. அதெல்லாம் இருந்தது. அந்த கூட்டத்தை ஒருத்தர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டார். இது அப்படி தான் மூளைச்செலவை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று மதத்தை சொல்லி இழுத்துட்டு போவான், இல்லை சாதியை சொல்லி இழுத்துட்டு போவான், இல்லை வேறு ஏதோ ஒரு கவர்ச்சியின் மூலமாக இழுத்துட்டு போயிடுவான். ஸோ அவரும் அடுத்த படங்கள் நடிக்க போகிறாரு, அடுத்த அவருக்கு படமும் வரப்போகுது. இனிமேல் அவர் டேரக்ட் பண்ணுவாரா என்னன்னு தெரியல. அப்படி பார்க்கும்போது இவங்களோட படங்களுக்கு நம்ம எப்படி ஆதரவு கொடுக்கறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இந்த விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தாண்டி தான் இப்போ ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகியிருக்கு. இப்போ நீங்களே தான் ஒத்துக்கிட்டீங்க இந்த படத்தோட வசூல் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வந்து அந்தளவுக்கு ஒரு 300 கோடி 350 கோடிக்கு மேலே தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிகபட்சமாக போனால் ஒரு 380 கோடிக்கிட்ட போகும். 400 கோடி டச் பண்ணுறது கூட வாய்ப்பு இல்லை. 500 கோடி அடிக்கிறதுலாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அப்புறம் எதை வச்சு நீங்கள் 500 கோடி அடிக்க முடியாத ஒரு படத்தை கொடுத்த ஒரு நடிகர் கெரியர் உச்சம் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறீங்க, பீக் ஆஃப் த சினிமான்னு எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் தான் இப்போது இந்த ரீசன். என்ன ரீசன்? கெரியர் உச்சம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. இப்போது இவ்வளோ தடைகளை கடந்து ஒரு படம் ஆன்லைன் லீக் ஆகி கிட்டத்தட்ட 6 மாதம் லேட் ஆகி இவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துட்டு ஒரு படம் வருது. அந்த படத்துக்கு நம்ம என்ன தான் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி பார்த்தாலும் நிறைய பேர் நம்மள்ட்ட சஜஷனில் கொடுத்து இந்த படத்தோட கதை இதுதான், அது வந்து இந்த படத்தோட ரீமேக்கு, அந்த படத்தோட ரீமேக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை சொன்னாலும் மக்கள் கூட்டமாக போயிட்டு படத்தை பார்க்குறாங்கல்ல, ஃபேமிலியாக போய் படம் பார்க்குறாங்கல்ல. இந்த படத்துக்கு இத்தனைக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நிறைய தேட்டர்ஸில் சின்ன பசங்களோட இந்த படத்தை பார்த்தாங்க. கிடைச்ச உண்மையான வெற்றி என்ன அப்படின்னா, இந்த குடும்பமாக அந்த படம் பார்த்தவங்க, திரும்ப வந்து படம் பார்த்தவங்க, இதுதான் முக்கியமான விஷயம். அவங்களாம் எதுக்காக வர்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த படத்தில் பாட்டு நல்லா இருக்குப்பா, இந்த படத்தோட கதை நல்லா இருக்குது, இந்த படம் வந்து பார்க்க நல்லா இருக்குது, விஷுவல்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் கிடையாது. அந்த தளபதி விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு நபருக்காக தான் இந்த கூட்டம் எல்லாம் திரும்ப வந்துட்டுருக்காங்க. இப்போ வரைக்கும் படத்து வந்து இந்தளவுக்கு ஒரு 350 கோடிகிட்ட டச் பண்ண போகுது அப்படின்னா அதுக்கு ஒன்லி ஒன் ரீசன் நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான். அப்போ யார் கெரியர் உச்சத்தில் இருக்கிறது? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஆக்டருக்கு நடந்திருக்கு. நான் எந்த ஆக்டரையும் குறிப்பிட்டு சொல்லலை, பொதுவாக ஒரு ஆக்டரை நீங்கள் எடுத்துக்கோங்க. அவங்களோட படமும் இதே மாதிரி ஆன்லைனில் ஹெச்டி பிரிண்ட்டு லீக் ஆகி ஒரு 3 மாதம் கழித்து ஒரு படம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை கொடுக்கும் யோசிச்சு பாருங்கள். நான் ஏன் இதை திரும்பவும் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்க பெரிய ஸ்டார்ஸாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட 100 கோடி 200 கோடி வசூல் அடிக்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்குது அவங்களோட புது படங்கள். ஆனால் இது ஆன்லைனில் ஹெச்டி பிரிண்ட் லீக் ஆகி 6 மாதம் லேட் ஆகி ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து இதையெல்லாம் தாண்டி ஒரு படம் வருது. அப்போது அதுக்கான ரீசன் என்ன? யார் உச்சத்தில் இருக்காங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ யாரையும் நம்ம மட்டம் தட்டி பேசுகிறோம் அப்படிங்கிறது நம்மளோட நோக்கம் கிடையாது. தளபதி விஜய் அவர்கள் இவ்வளோ பெரிய ஒரு சிம்மாசனத்தை சினிமாவில் விட்டுட்டு இப்போ நம்ம அரசியலில் நமக்காக நம்மளை ஏற்றி விட்ட மக்களுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும், நம்மளாவது ஏதாவது அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. அவரை நம்ம திரும்ப நம்ம காயப்படுத்துறது எந்த விதத்துலையும் சரியாக இருக்காது அப்படிங்கிறது என்னோட நோக்கம். சரி, இதெல்லாம் விடுப்பா, இந்த ஜனநாயகன் படத்தை பற்றி உன்னோட ஒப்பீனியனை சொல்கிற அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
அதையாவது சொல்லி கேட்போம் அப்படின்னா தளபதி விஜய் அவர்களுடைய ஒரு தீவிரமான ஃபேன் அப்படின்னு என்னை சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வயசுலேருந்து, எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து தளபதி விஜயை நான் பார்த்துக்கிட்ருக்கேன். அண்ணான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஜனநாயகன் படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 வாட்டி 5 வாட்டி நான் போயிருப்பேன். ஒவ்வொரு வாட்டியும் போகும்போதும் அந்த படத்துக்காக போகல, அந்த கலெக்ஷனை பீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போகல, திரும்ப திரும்ப எங்கள் அண்ணனை பார்க்கணும், எங்கள் அண்ணனை செலிப்ரேட் பண்ணணும், அண்ணன் முகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போகணும். ஒரு சாதாரண ஒரு நடிகனாக உள்ளுக்குள்ளே வந்து இளைய தளபதி இப்போது சிஎம். ஸோ இந்த ஒரு ட்ராவலிங் இருக்குல்ல, இந்த ஒரு ஜேர்னி இருக்குல்ல, ஸோ இந்த ஒரு ஜேர்னி இன்னொரு ஆக்டருக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு படத்தை அவருக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு சென்ட் ஆஃபாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். அதே மாதிரி நாங்கள் செஞ்சிட்டோம். இதுக்கு மேலே யாரும் அந்த படத்தை பற்றி ஒரு நெகட்டிவான ஸ்ப்ரெட்டை கொடுக்காதீங்க அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிற தாழ்மையான வேண்டுகோள். இந்த படம் வந்து நல்லா இருக்குது, நல்லா இல்லை, அதுக்கான படம் இது கிடையாது. இப்போ நல்லா இல்லை, அவர் அடுத்த படம் நடிக்க போகிறாரா? கிடையாது. அவர் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டார், அதுலேருந்து திருப்பி பேக் வரமாட்டார் அப்படிங்கிறது ஒரு லாயலான விஜய் ஃபேனாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அவர் இன்னொரு படம் நடிக்க மாட்டார். அது எனக்கு கஷ்டமாகவே இருந்தாலும் அதுதான் உண்மை. அவர் சிஎம்மாக ஆகிட்டார். இன்னும் சாகிற வரைக்கும் அவர் சிஎம்மாக இருக்கணும், அவர் சிஎம்மாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்குது. ஸோ இதை தாண்டி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. படம் நல்லா இருந்துச்சு, செலிப்ரேட் பண்ணோம், எங்கள் அண்ணனை பார்த்தோம், அவ்வளோதான். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் எதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோவாக தளபதி விஜய் அவர்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கு பண்ணணும்னு நினச்சேன், நான் பண்ணிட்டேன். நான் இப்போ ஒரு ஃபஸ்ட் டைம் என்னோடய ஃபேஸை ரிவீல் பண்ணி ஒரு லாங் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். அது இந்த வீடியோ தான். இதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், எனக்கு சரியாக பேச வராமல் இருக்கலாம், லைட்டிங் சரியில்லாமல் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அதை சரி பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டரான ஒரு வீடியோவை உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னொரு வீடியோவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா ரிலேட்டட் கண்டென்ட்ஸுக்கு ஸோ நம்மளோட ஸ்பாட்லைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரியான வீடியோக்கள் வரும் அப்படிங்கிறது நம்பலாம். பாய்.